இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொன்ன நம்மளோட விஷன் இல்ல அப்படின்னா எதுவுமே கிடையாது. அந்த விஷன் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, கண் பார்வை ஒண்ணு வந்து கம்மியாகிறதுக்கு, இல்ல கண் பார்வையில வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் ரீசன் வந்து நியூட்ரிஷன். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த கண் வந்து சரியா வந்து பராமரிக்காத காரணம். நமக்கு எதை சொல்ல இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்றோம்ல. அதனால 2வது ரீசன் வந்து அத வந்து பராமரிக்காத காரணம். 3வது மெயினான ரீசன் தூக்கம். தூக்கம் வந்துட்டு மினிமம் ஒரு 7 to 8 ஹார்ஸ் தூங்கலனாலும் நம்மளோட கண் பாதிப்பு வந்துட்டு வரும். 4வது விஷயம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பாடியில வந்துட்டு ஜெனரேட் ஆகுற ஹீட். அதனால தான் வந்து சொல்லுவாங்க. நார்மலா வந்து பயங்கரமா பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா கண்ணு செவந்து போயிடும். உடம்பு தான் ஹீட் ஆகுது. ஏன் கண்ணுல வந்து நமக்கு அந்த மாதிரி வரும்? இது என்னன்னா ஒன் ஆஃப் வந்து ரிஃப்ளெக்ஷன். உங்களோட பாடியோட வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன். கண் வந்து பார்வை வந்து பாதிக்கப்படுது. இதனால தான் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் லேடீஸா இருந்தாங்கன்னா ஃப்ரைடே, மென்னா இருந்தாங்கன்னா சாட்டர்டே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு, தலை தேய்ச்சு குளிக்க சொல்லுவாங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கிற ஒன் ஆஃப் ரீசன் என்ன அப்படின்னா, ஒண்ணு பாடியோட அந்த ஹீட் வந்து ஜெனரேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. 2வது மெயின் ரீசன் என்னன்னா, நம்மளோட கண் பார்வைக்காக தான். நம்ம கண் பார்வை ஒருத்தங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த கண் பார்வை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஐஸ் நம்ம இறக்குற வரைக்குமே எந்த ஒரு சர்ஜனும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னா, எப்படி வந்து உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்களோ, நீங்க ஒரு வெயிட் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்க, வெயிட் கெயினுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்க. அது மாதிரி நம்மளோட உள்ள இருக்க எல்லா ஆர்கன்ஸா இருந்தாலும், வெளிய இருந்த ஆர்கன்ஸ் இருந்தாலும் நெறைய இம்பார்ட்டன்ட் வந்து குடுக்கும். அதுல மெயினா வந்து நம்மளோட கண். விசன் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கேட்கிற தன்மை இருந்துச்சுன்னா கூட எப்படியாவது வந்து சமாளிச்சிடலாம். ஆனா பார்க்கிற தன்மை இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது.